அழகர் ஏன் வைகை ஆற்றில் இறங்குகிறார்? சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினச்சிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் அவருடைய தவத்திலேயே இருந்திருக்கிறார். அப்பொழுது ஆத்திரமடைந்த துர்வாசக முனிவர் மண்டுகோபவ, அதாவது தவளையாக போகக்கடவா என்று சாபம் விடுறார். உடனே தவளையாக போன சுதபஸ் முனிவர் சாப விமோச்சனத்துக்கு வழிகட்டபோது விவேகவதி அப்படிங்கிற வைகை தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணின்று அப்போ சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் துர்வாச முனிவர். அதன்படி வைகைக்கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க கள்ளழகர் மதுரைக்கு வந்ததாக ஐதீகம் புராணங்கள் சொல்கின்றன. மற்றொரு செய்தியும் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்திற்கு, தன்னுடைய தங்கையான மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்கு அழகர் வந்தபோது திருமணம் முடிந்து விட்டதால் வைகாற்றில் குளித்துவிட்டு தீர்த்தமாடிவிட்டு திரும்பி தன்னுடைய கோயிலுக்கு சென்றதாகவும் சில கதைகள் சொல்கின்றன. இதுவே மதுரை வைகை ஆற்றுக்கு கள்ளழகர் வரும் வைபவமாக கூறப்படுகிறது. 10 நாள் திருவிழாவில் முதல் 2 நாள் மட்டுமே திருக்கோயிலில் இருக்கும் அழகர் 3ஆம் நாளிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு 8ஆம் நாள் 8-9 நாட்களில் திருக்கோயிலை அடைகிறார். சுபம்.